தஞ்சையில் நடந்த காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரட்டை அர்த்த தொனியில் பேசியதாக கூறி இன்று கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு காலையில் வந்துட்டு 11 மணி தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அப்போது சரியாக ஒரு மாலை 6:45 மணி வாக்கில் வந்துட்டு தஞ்சை செங்கிப்பட்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை ரீச் பண்ணி அங்கே வந்து விசாரணையை வந்து அட்டன் பண்ணிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவர் வந்து விசாரணையை வந்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஜாமீனில் வந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் வந்து அவர் பேசினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து என்னுடைய சகோதரி கூட பிறந்திருக்கேன், எனக்கு மகள் இருக்காங்க, என்னுடைய மனைவி இருக்காங்க, நான் எந்த ஒரு பெண்ணையும் வந்துட்டு நான் தவறாக நான் பேசலை, நான் சகோதரியாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திருச்சி எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் கடுமையான விமர்சனங்களை வந்து தாவேகா மீது உதயநிதி ஸ்டாலின் வந்து வச்சிருக்காரு. கரூர் சம்பவத்தின் போது முதுகு காட்டு ஓடுனது யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அரசியல் சார்ந்த பேட்டிகள் எதையுமே வந்துட்டு அவர் வந்து பத்திரிகையாளர்கள் சந்தித்து கொடுத்ததே கிடையாது. தாவேகாவுடைய ஆட்சி வந்துட்டு ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி நடக்குது, இதை நான் ஒரு ஆட்சியாகவே நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படியான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் வந்துட்டு நாளைக்கு தமிழக சட்டப்பேரவை வந்துட்டு கூடுது. சரியாக வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணி வாக்கில் வந்துட்டு கூடுது. அப்போது வந்து திமுகவினர் விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு நூதன போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.